இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னோடய கப்பி எல்லாமே பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வெறும் ஒரு 10 நாள் தான் இருக்கும். ஸோ 10 நாள்லேயே வந்து ஒரு 4 விதமான கப்பி வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 3 விதமாக தான், ஒரே டைப்பில் கொஞ்சம் 2 கலரில் இருக்குது. ஸோ என்னென்ன கப்பி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கப்பிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பீஸை பற்றி அப்சர்வ் பண்ணிட்டு வரேன், தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கப்பியை ப்ரீட் பண்ணுறது கூட வந்து சும்மா ஈஸி கிடையாது. ப்ரீட் பண்ணிடலாம், பட் அதுலேயுமே வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து அரோனா இருக்குது. ஸோ மேலே வந்து இதில் டம்போயர் கப்பி இருக்குது. ஃபுல்லாக வந்து ஆல்கே வந்துருச்சு. ஸோ இதில் ஒரு 2 பேட்ச் வந்து குட்டி இறங்கியிருக்கு. சரிங்களா, 2 பேரண்ட் வந்து குட்டி போட்டிருக்கு. நிறைய வந்து எனக்கு பெண்டு வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பெண்டாக இருக்குது. 2 பேட்ச் இருக்குது. 2வதில் வந்து பெண்டு இல்லை. ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து நிறையத்துக்கு வந்து ஸ்பைன் பெண்டாக இருக்குது. பிரச்சனை இல்லை, ஸ்பைன் பெண்டாக இருந்தால் அதை நம்ம ப்ரீட் பண்ணலாம், வளர்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டம்போயர் ஃபீமேல் வந்து எனக்கு ஒன்று இறந்துருச்சு. சரிங்களா, 3 ஃபீமேல் 2 மேல்னு வாங்கியிருந்தேன். ஒரு ஃபீமேல் இறந்துருச்சு. அதனால் இப்போ மறுபடியும் 2 ஃபீமேல் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி விட்டுருக்கேன். ஸோ கப்பி வந்து எல்லோரும் ட்ரையோ வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையோ அப்படின்னா வந்து 2 ஃபீமேலு 1 மேல் வாங்கினா நல்லது அப்படின்வாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு கப்பி இறந்துருச்சு ஃபீமேலு. அது எப்படின்னே தெரியலை. இதே நான் ஒரு ட்ரையோ வாங்கி எனக்கு ஒரு மேல் மட்டும் இறந்துருந்துச்சுன்னா எனக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ நான் டக்குன்னு அவசரமாக மேல் வாங்க வேண்டியது இருந்திருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு சிங்கிள் ஃபிஷ்ஷை நம்பி இருக்காதிங்க. ஸோ எது பெஸ்ட்டு காம்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஃபீமேலுக்கு வந்து 2 மேல் வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மேலுக்கு எதனா சடனாகி இறந்துருச்சு அப்படின்னா கூட நமக்கு இன்னொரு மேல் வந்து இருக்கும். ஸோ நான் அப்படி தான் அந்த காம்போவில் தான் வாங்கினேன். ட்ரையோவில் வந்து எப்பயுமே வாங்காதீங்க. ஸோ இப்போ இதில் வந்து 4 ஃபீமேலு 2 மேல் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ ஒரு ஃபீமேல் ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட மற்றது கூட வந்து ப்ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு யோசனையில் தான் வந்து இந்த செட்டப் இருக்குது. ஸோ டம்போஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது வந்து F2. சரிங்களா, ஸோ லைனேஜ் தான் F1, F2, F3ன்றது. நான் வாங்கியிருக்கிறது வந்து F2. ஸோ இதோட குட்டிங்கள்லாம் அப்படின்னா வந்து F3ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம F3யை ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா F4 வருமா. ஸோ அந்த மாதிரி லைனேஜை தொடர்ந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இயர் குவாலிட்டி வந்து போயிடும். சரிங்களா, போக இயர் வந்து சின்னதாகிட்டே போகும். ஸோ டம்போவை வந்து F1, F2லேயே நம்ம ப்ரீட் எடுத்து முடிச்சிடணும். அடுத்தடுத்து லைனேஜை வந்து கொண்டு போகக்கூடாது. உதாரணத்துக்கு நான் இப்போ F2 வச்சுருக்கேன்னா, F2லேருந்து எவ்வளோ குட்டி என்னால் எடுக்க முடியுமோ அவ்வளோ குட்டிங்களை வந்து நான் எடுத்துருவேன். பட் இதோட குட்டிங்களை வந்து நான் ப்ரீட் பண்ண மாட்டேன், சேல் பண்ணுறேன். பேரண்ட்டில் முடிஞ்சளவு குட்டிங்களை எடுத்துகிட்டு பேரண்ட்டையும் சேல் பண்ணுறேன். அடுத்து புதுசாக வேறு லைனேஜ் F1, F2 வந்து எடுத்து மறுபடியும் டம்போவை ப்ரீட் பண்ணுவேன். ஸோ இந்த லைனேஜ் அப்படியே கொண்டு போனோன்னா குவாலிட்டி போயிடும். ஸோ குவாலிட்டி போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா புது லைனேஜ் தான் எடுத்து பண்ணணும். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து இன்பிடிங் தான். ஸோ எல்லாம் ஒன்றா பிறந்ததை வந்து ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 5 பேரை வந்து கேரளாலேருந்து இறக்கியிருக்கேன். ஸோ இன்பிரீட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியாவில் வேறு பேர்ஸுமே வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் 2 விதமான மேல் இருக்குது. 2த்தையும் வந்து நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் செமி அடல்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வளர்ந்துருச்சு. இது வந்து பிளாட்டினோ ரெட் டெயில் டம்போன்னு சொல்லுவாங்க. ஸோ இயர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது கிடையாது, ஆனால் ஸ்பெஷலு இன்னொரு மேல் இருக்குது, அதுதான் ஸ்பெஷலே. இருங்க அதையும் பிடிக்கிறேன். ஸோ இவர் தான் கோல்டு பிளாட்டினோ ப்ளூ டம்போ இயரு. சூப்பரான ப்ளூவாக இருக்குது, ஸ்கை ப்ளூவாக இருக்குது. நல்ல காம்பினேஷன் இது கலரு. ஸோ இந்த 2 மேல் தான் என்னோடய 3 ஃபீமேலையும் சேஸ் பண்ணி ப்ரீட் ஆகிட்டுருக்கு. 4 ஃபீமேலை சேஸ் பண்ணி. ஸோ இந்த 2 மேலுக்கும் கம்பைன் ஆகி தான் குட்டிங்க வரும். ஸோ கோல்டுலேயும் வரும் குட்டிங்க, பிளாட்டினம்ஸ்லேயும் வரும். ஸோ எப்படி தான் இதோட குட்டிங்க வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து ஓட சேஞ்ச் பண்ணேன். அப்படி இருந்துமே பயங்கர ஆல்கேஸோடு இருக்குது. ஸோ நல்லது தான், கப்பிக்கு ஆல்கேஸ் நல்லது. குட்டிங்கெல்லாம் வந்து பிறந்து ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. சரிங்களா, கப்பியை வாங்கியே 10 நாள் கிட்ட தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு 10 நாள் கிட்ட தான் இருக்கும். நல்லா எல்லாமே டக்குன்னு வந்து வளருது. இப்போ வந்து ஒரு 70% க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் இதை வச்சு. ஓகே, ஸோ அப்படியே அடுத்த கப்பி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொய்னாக்காக நான் ஒரு செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன் வாட்டருக்காக இது வச்சுருந்தேன். ஆக்சுவலாக க்ரீன் வாட்டர் ரெடி ஆகலை. பட் எனக்கு க்ரீன் வாட்டர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ரெடியாக இருக்குது. இதுவும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாட்டர் தான். ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்த வாட்டர் தான். பட் எனக்கு க்ரீன் வாட்டராக வந்து வரலை, அந்தளவுக்கு கிடைக்கல. ஓரளவுக்கு ஆல்கே வாட்டராக தான் இருக்குது, ஃபுல்லி க்ரீன் வாட்டராக இல்லை. ஸோ என்கிட்ட இப்போ க்ரீன் வாட்டராக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்து இப்போ இதில் போட்டால் கரெக்டாக வந்து ப்ளூம் ஆகும். ஸோ க்ரீன் வாட்டர் வச்சு மொய்னா கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா.
இன்னும் ட்ரை பண்ணலை. கல்ச்சர் வந்து நான் வீட்டில் ஈஸ்ட் போட்டு உள்ளே இன்டோரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் வாட்டர் வச்சு ப்ளூம் பண்ணுறது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த கப்பி பார்த்திங்கன்னா டம்போயர்ஸ் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் புதுசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ இதுதான் க்ரீன் வாட்ரு. ஸோ இந்த வாட்டரை வந்து டைரெக்டாக நான் எடுத்து போட்டு மொயினாஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு மொயினா கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் மொசைக்கு. ஸோ குவாலிட்டி அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலாக எப்படி பார்த்தாலும், அதாவது வெறும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, எந்த ஒரு லைட்னிங்கோ இல்லை நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறது தான். அப்படி இருந்துமே அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து தெரியுது. இது வந்து 10 பேர் வாங்கினேன் சரிங்களா. 3 ஃபீமேல் வந்து எனக்கு அடி வாங்கிடுச்சு. அவர் எனக்கு ரிட்டன் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். 10 பேரில் 3 ஃபீமேல் இறந்துருச்சு. அப்போ மேலோட குவான்டிட்டி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ சேசிங் அதிகமாக அதில் நடக்கணும். பட் இந்த மேலுங்க வந்து சேசிங்கில் ரொம்ப அக்ரெசிவாக கிடையாது. ஃபீமேல் எப்பயுமேலாம் விரட்டிட்டு இருக்க மாட்டுது. ஸோ நல்லாயிருக்கு. மேல்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது பர்பிள் மொசைக்கில். உங்களுக்கு ஒரு மேலை மட்டும் நான் கையில் பிடிச்சி காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இயர்லேருந்து டைல் வரைக்கும் கலரேஷன் பயங்கரமாக இருக்குது இதுக்கு. ஸோ பர்பிள் மொசைக் வந்து நம்ம ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற குட்டிங்க எல்லாம் வந்து பர்பிள் மொசைக்காக வந்துடும் அப்படின்னு கிடையாது. ஸோ வர்றதில் வந்து நமக்கு ப்ளூ மொசைக் வரும், பர்பிளும் வரும், பிளாக் வரும், ரெட் மொசைக் வரும், எல்லாமே வரும். ஸோ பர்பிள் லைனேஜை ஸ்டெடி ஆக்கணும்னு நினச்சோன்னா குட்டிங்கள் இதெல்லாம் பர்பிளாக வருதோ அதை வந்து செப்பரேட் பண்ணணும். ரெட் மொசைக்லாம் வருவதை செப்பரேட் பண்ணணும், ப்ளூவெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணணும். ஸோ இப்படி கஷ்டப்பட்டு இந்த லைனேஜை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். ஸோ வர்ற குட்டிங்களை கண்ணா பின்னான்னு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகி கிராஸ் ஆகிடும். ஸோ பார்ப்போம். இதோட ப்ரீடிங்லேயும் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நமக்கு டம்போயரில் பார்த்தீங்கன்னா F1 F2 லைனேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதில் கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த க்ரீன் வாட்டர் டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இது புதுசாக செட் பண்ணேன். ஸோ ப்ளூம் ஆகிறப்ப இப்படி தான் ஆல்கே வாட்டராக வரும், க்ரீன் வாட்டராக வரும். ஸோ அதனால் இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்குமே வந்து பில்லட்டு தான் போட்டுட்ருக்கேன். டம்போயர்ஸ் முதற்கொண்டு எல்லா கப்பிக்குமே வந்து டெட்ராபிட்ஸ் போட்டுட்ருக்கேன், டிஸ்கஸ் ஃபுட்டு. ஸோ நல்லா வந்து எடுத்துகிட்ருக்கு. எந்த மைக்ரோ பில்லட் வேணால் நம்ம கப்பிக்கு போடலாம். மைக்ரோ பில்லட்டோ சரி, இல்லை பீட்டா ஃபுட்டோ சரி, டெட்ரா ஃபுட்டோ எது வேணால் நம்ம கப்பிக்கு வந்து தாராளமாக போடலாம். நான் கடைசியாக வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணி காட்டுறேன் கப்பிங்களுக்கு. ஃபைனலாக ப்ளூ டோபாஸ். ஆக்சுவலாக இது ரொம்ப பாப்புலரு, ப்ரைஸுமே வந்து அதிகம். இது கலர் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ கிளாஸ் டேங்கில் விட்டு பார்த்தோம், கிளாஸ் டேங்கில் லைட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் விட்டுருக்க வாட்டரே வந்து கொஞ்சம் கிளியராக கிடையாது. ஸோ அதோட கலரேஷன்லாம் தெரியாது. நான் கையில் எடுத்து உங்களுக்கு பேரண்ட்டை காட்டுறேன். ஸோ இதில் வந்து குட்டிங்க இருக்குது இந்த சின்ன டேங்கில் சரிங்களா. 2 பேட்ச் குட்டி இருக்குது, ஆனால் நிறைய குட்டி இருக்காது. ஒரு பேட்சில் வந்து 2 குட்டி தான் எனக்கு எடுத்தேன். இன்னொரு பேட்சில் ஃபுல்லாக குட்டிங்க எடுத்துட்டேன். ஒரு 15-20 குட்டிங்க இதில் இருக்கும் சரிங்களா. எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எடுத்து இந்த டேங்க்கில் போட்டேன். ஸோ இதில் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது, லீக் ஆகுது. லீக் எங்கே அப்படின்றது தெரியலை. இப்போதைக்கு எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் யூஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா பார்த்து ஒட்டணும். ஆக்சுவலாக லீக்கே கிடையாது, எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் ஓட்டையை. எங்கே லீக் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை. ஸோ ஓகே பார்ப்போம். ஸோ இந்த அல்பினோ பேஸில் இருக்க கப்பீஸ்லாம் என்ன விஷயம் அப்படின்னா குட்டிங்களை கண்ணா பின்னான்னு தின்னும். அல்பினோ பேஸ்னால் அது ரெட் ஐ கப்பி எல்லாமே வந்து அதோட குட்டிங்களை பயங்கரமாக வந்து ஈட் பண்ணும் சரிங்களா. ஸோ அதான் ஒரு பேட்சில் இருக்கிற குட்டிங்களெல்லாம் ஃபுல்லாக ஈட் பண்ணிடுச்சு. நான் வெறும் 2 குட்டி தான் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் உஷாராகிட்டு குட்டி போடுற கப்பியை எடுத்து தனியாக விட்டேன். ஸோ அதிலேருந்து எடுத்த குட்டிங்க தான் இது. குட்டி போடுற கப்பியை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டேன். குட்டியை போட்டதுக்கப்புறம் திருப்பி எடுத்து உள்ளே விட்டுட்டேன். குட்டிங்களை வந்து இதில் இறக்கிட்டேன். ஸோ குட்டி போடுற கப்பியை வந்து நம்ம தனியாக விட்டு எடுத்து தான் இந்த அல்பினோவில் வந்து நம்ம ப்ரீட் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீடிங் கேஜ் யூஸ் பண்ணணும், இல்லைனா நெட்டு எதனா யூஸ் பண்ணணும். ஸோ குட்டி போட்டுச்சு அப்படின்னா நெட்டை தாண்டி வெளியே உழுவுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எதனா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ப்ரீடிங் கேஜெல்லாம் ஆன்லைனில் தேடி பார்த்தேன். ப்ரைஸ்லாம் வந்து ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் வேலைக்காகாது. தனியாக எடுத்து விட்டு குட்டிங்களை ரைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து ப்ளூ டோபாஸ் ஃபீமேலு. மேல் எல்லாம் டைல் வந்து கிழிஞ்சிருக்கு சண்டை போட்டு. ஸோ அதனால் ஃபீமேலை காட்டுறேன். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல லைட் செட்டப்பில் வச்சு இதை பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ரெட் ஐ அந்த ப்ளூ டைலுக்கு சீத்ரோ வேறு. இது வயிற்றில் இருக்க குட்டிங்கள்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும் கிளாஸ் டேங்கில் வச்சோம் அப்படின்னா. ஸோ நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் 3 ஃபீமேலு 2 மேலு அந்த காம்போவில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து எடுத்தேன். 1200க்கு எடுத்தேன். ப்ளூ டோபாஸ் ரொம்ப ப்ரைஸ் அதிகம் தான் சரிங்களா.
பார்ப்போம். ஆனால் எனக்கு அல்பினோ ரெட் ஐ பிடிக்கல, இப்படி தனியாக எடுத்து வச்சு ப்ரீட் பண்ணுறது அப்படின்றது. பார்ப்போம் ஸோ இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. சரி ஓகே, எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த அல்பினோ வந்து ரொம்ப பயப்படுது. இதுங்கெல்லாம் பாருங்கள், கை வச்சாலும் பக்கத்தில் அது பாட்டு ஓடிட்டுருக்கா. இதுங்க ரொம்ப ஷை டைப்பு. பக்கத்தில் போய் நின்றேன் அப்படின்னாலே டேங்க்கில் போய் அப்படியே கீழே பாட்டமில் நின்றுதுங்க. சரி வாங்க ஃபீட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 விதமான பில்லட்டு டெட்ராபிட்ஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து போடுவேன். இப்போ புதுசாக அல்பினோ குட்டிங்க வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுங்க நேற்று தான் பிறந்தது. அதுக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் ஃபீட் பண்ணேன் மைக்ரோ பில்லட்டு. ஸோ இப்போயும் வந்து திருப்பி ஃபீட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மைக்ரோ பில்லட் வந்து Gene11 அக்வா ரெமடியோட பிராண்டை சேர்ந்தது. ஸோ ஓகே, டெட்ராபிட்ஸ் முதல்ல ஃபீட் பண்ணுவோம். டம்போயர் பார்த்தீங்கன்னா பில்லட்டே எடுக்கிறது கிடையாது, ஃபுல்லாக ஆல்கே வந்துருச்சு. டேங்க்கில் இருக்கிறதே திங்குது. குட்டிங்கெல்லாம் டக்குன்னு வளர்ந்துருச்சுங்க. பில்லட்டு சாப்பிட்லன்னு சொன்னோன்னு தான் நல்லா சாப்பிடுதுங்க. ஸோ இது வந்து ஒரு செமி ஃப்ளோட்டிங் ஃபுட்டு. ஃப்ளோட்டாகவும் ஒரு சிலது வந்து சிங்க் ஆகிறதெல்லாம் கப்பி சாப்பிடுது. ஆக்சுவலாக இப்போ தான் கையிலலாம் எடுத்து காமிச்சேன், அதனால் பயந்துருக்கோங்க, மேலே வர்றதுக்கு யோசிக்குதுங்க. ஓகே, ஸோ அடுத்துக்கு ஃபீட் பண்ணுவோம். குட்டிங்களாம் பில்லட்டு சாப்பிட்றது கிடையாது, அதுங்கெல்லாம் டேங்க்கில் இருக்க ஆல்கேஸ் தான் சாப்பிடுது. ஆக்சுவலாக இதுங்க சாப்பிட்றது தான் அவ்வளோ நல்லா இருக்குது. ஓகே, இதுங்களும் அதே தான். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பயமுறுத்தினேன், அதனால் எதுவும் வரமாட்டுதுங்க. 17 கப்பி இருக்குது இதில். ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு ஃபீட் பண்ணுறேன். மார்னிங் ஃபீட் பண்ணுறேன், அப்புறம் ஈவினிங் ஃபீட் பண்ணுறேன். கப்பி எதுவும் வரமாட்டுதுங்க. ஆக்சுவலாக வந்தால் நல்லாயிருக்கும், மொத்தமாக எல்லாமே சாப்பிட்றது பார்க்குறதுக்கு. இப்போயே வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக தான் இருக்குது, அதோட ஷைனிங்கான அந்த கலரேஷனில். எனக்கு இப்போ இதுக்கு மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பர்பிள் மொசைக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டம்போ தான் ஆக்சுவலி இதோட குவாலிட்டியானது, ப்ரைஸ் அதிகமானது. பட்டு எனக்கு பர்பிள் பர்சனலாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்கிட்ட இருக்க கப்பியில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இருக்கிறதுல லீஸ்ட்டுன்னா எனக்கு ப்ளூ டோபாஸ் தான். அது மெயினாக குட்டிங்களை திங்கிறது வர எனக்கு கடுப்பாக இருக்குது. சரி ஓகே, டோபாஸ்க்கு போடுவோமா? அவ்வளோதான், பயந்து எல்லாம் கீழே போயிடும். சில வாட்டர் குவான்டிட்டி கம்மி, அதனால் சீக்கிரம் அழுக்காயிடுது. நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம குட்டிங்களை போடுவோம். ஸோ குட்டிங்க வந்து மைக்ரோ பில்லட் சாப்பிட்ருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா மார்னிங் ஃபீட் பண்ணேன், மைக்ரோ பில்லட் எதுவுமே இப்போ கிடையாது. திருப்பி ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதுங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் போடுறேன். ஏன்னா சாப்பிட்ல அப்படின்னா வந்து தண்ணியை நாஸ்தி பண்ணுறோம் ஃபுட்டு. ஐயோ ஓகே, பேசிக்கிட்டே நிறையவே போட்டுட்டேன். சாப்பிட்ற மாதிரி தெரியலை. ஆக்சுவலாக அல்பினோ குட்டிங்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த 2 பேட்ச் பிறந்தோடனே பார்த்தோடனே நான் எடுத்துகிட்டு போய் டம்போயர் கூட தான் விட்டேன், ஏன்னா இதுங்க குட்டிங்க சாப்பிடுதுன்ட்டு. ஸோ தனியாக அந்த டம்போயர் டேங்க்கில் அந்த கூட்டத்தோடு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஓகே, பில்லட்டு எடுக்குது ஒரு சில குட்டிங்க. ப்ளூ டோபாஸ்னால் அது டேங்க்குக்கு தான் அழகு. இந்த அழுக்கான தண்ணிக்கு அது சுத்தமாக நல்லா வேலைன்னு இல்லை, கலரே தெரியலை. ப்ளூ டோபாஸோட அழகே வந்து இதில் தெரியலை. கிளாஸ் டேங்க்கில் லைட் செட்டப் வச்சு விட்டால் தான் இதோட அழகு தெரியும். சரி ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கப்பியில் எதனா எனக்கு டிப்ஸு சொல்லணும், இல்லை புதுசாக எதனா விஷயம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.